பராபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் 1/7/2026 புதன்கிழமை காலை 7:38 மணி வரை தேய்பிறை பிரதமை திதியும், பின்பு நாள் முழுவதும் தேய்பிறை துவிதியை திதியும், காலை 6:51 மணி வரை பூராடம் நட்சத்திரமும், பின்பு நாள் முழுவதும் உத்திராடம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய நாளின் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரோகிணி மற்றும் மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரகநிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், சுக்கிரன், குரு, சிம்மத்தில் கேது, தனுசுவில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, புதன்கிழமை என்ற முறையில் கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். தரகு, ட்ரேடிங், கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில் புரிகிற அன்பர்களுக்கு மாற்றங்களை செய்ய உகந்த தினம். ஹயக்ரீவர் வழிபாடு புதன்கிழமை என்ற முறையில் மேற்கொள்வது குழந்தைகளுக்கான கல்வி விஷயத்திலும் நல்லதொரு அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக தனிநபர் ஜாதகங்களில் 3ஆம் பாவகம் ஒரு வித்தியாசமான பாவகமாக இருக்கிறது. நம் அனைவருமே அந்த பாவகத்தை யாரும் பெருசாக கண்டுகொள்வதில்லை. அந்த பாவகம் கேந்திரமும் அல்ல, திரிகோணமும் அல்ல என்ற நிலையில் அது எதுபோன்றதொரு பலன்களை செய்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிற சூழல்ல, இசை, கலைத்துறை போன்ற அமைப்புகளை சொல்லுகிற பாவகம் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதை, ஜாதகத்தில் உணர்வதை கண்டுகொள்ளக்கூடிய பாவகமாக 3ஆம் பாவகம் இருக்கிறது. இந்த 3ஆம் பாவகத்தோடு முக்கிய சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், கூடுதலாக ஒளி பொருந்திய சந்திரன் போன்ற கிரக தொடர்புகள் இருக்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட ஜாதகர் இசை, கலை சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய அளவில் உயர் உச்சநிலை எட்டுவார். அதற்கு அவருடைய லக்னம், ராசி சுப தொடர்புகளை பெற்று லக்ன யோக தசைகளும் சரியான பருவத்தில் வருகின்ற அன்பர்கள் அனைவருமே தனித்திறமை மிக்கவர்களாகவும், மேற்சொன்ன துறைகள் அது சார்ந்த வேறு என்னென்ன துறைகள் இருக்கிறதோ அதனுடைய தொடர்புடைய அனைத்து துறைகளிலுமே காலோச்சக்கூடிய மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா உயர்நிலையை எட்டுகிற ஜாதகர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, மேசத்திற்கு இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? ராசிநாதன் தனித்துவமாக இருக்கிறார், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். கூடுதலாக மற்ற கிரக அமைப்புகள் எல்லாம் நல்ல சாதகமான நிலையில் இருக்கிறது. சங்கடங்கள் தவிர்க்கப்படக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். மாற்றங்களும் அனுகூலங்களும் பொருளாதார நலன்களும் உயர்வுகளும் ஒரு சேர சிறப்பினை பெறுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். அடுத்தவர்களை எளிதில் கவர்கிற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அனைத்து துறையிலும் சாதனைகள் புரிய இருக்கிறீர்கள். முன்கோபம் விலகும், குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும், நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும், மனோதைரியம் கூடுதலாக இருக்கும், மனதில் பட்டதை செய்து காட்டி சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குறிப்பாக மற்றவர்களின் எந்தவிதமான சூழ்ச்சிக்கு ஆளாகாமலும் உங்களுடைய செயல்பாடு வெற்றிகரமான தன்மைகளை கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதி மேலாண்மை அதிகமாக இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு மிக சிறப்பான நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாவது மனதிற்குள் உற்சாகத்தை கொடுக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் நல்லதொரு சாதகமான தன்மைகளை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான பலன்கள் உண்டு. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்களிடம் நிதானமாகவும் பணிவாகவும் விட்டு கொடுத்தும் பேசுவது நல்லது. உங்கள் மீது இருந்து வந்த அனைத்து விதமான குற்றச்சாட்டுகளும் விலகும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான தன்மைகள் உண்டு. குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்தியிருக்கிறீர்கள். உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலங்களும் உருவாகும்.
முன்கோப பிடிவாத குணங்களை இன்றைய நாளில் தவிர்ப்பதன் மூலமாக அநேக அனுகூலங்களை இந்த ராசியினர் பெறலாம். மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமைகளும் நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைய உள்ள நாளாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. பரணி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. கிருத்திகை நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய நாள் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். முதன்மையாக மாற்றங்கள் நிறைய நடக்கிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியில் செவ்வாய், ராசிக்கு 2 சூரியன், 3ஆம் பாவகம் அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிறது. கூடுதலாக ஒளி குறையாத சூழலில் சந்திரன் வலிமையாக சஞ்சரிக்கிறார். உற்சாகம் மிகுந்த நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதாவது தொந்தரவுகள் அனைத்தும் முழுமையாக விலகும். மனதளவில் ஏற்பட்ட அனைத்து விதமான சங்கடங்களும் மறையும். வாழ்க்கையில் முன்னேற்றமடைய நீங்கள் திட்டமிடுகிற அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் இன்றைய நாள் அனுகூலத்தை கொடுக்கும். தடை தாமதங்கள் விலகும். அனைத்து காரியங்களும் வேகப்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். நினைத்து பார்க்க இயலாத அனுகூலமான நிகழ்வுகள் இருக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. முக்கிய யோக கிரகங்கள் எல்லாம் வலுப்பெற்று சஞ்சரிக்கின்ற சூழலில் அனைத்து பொருளாதார நலன்களும் மேம்படும். நிதி நிறுவனம், நகைக்கடை, அடகுக்கடை போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை தெளிவாக சிந்தித்து யோசித்து செய்வதன் மூலமாக அனுகூலம் நிறைய ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. எதிராளிகளிடமிருந்து கூடுமானவரை ஒதுங்கி இருப்பதும் அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த அலைச்சல்கள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இழுபறியான சூழல் அனைத்தும் உடனடியாக மாறும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கடினமாக உழைக்க நேரிடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மேன்மை நிறைந்ததாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும். பெண்மணிகளுக்கு எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை அதிகரிக்கும். இன்றைய நாள் கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் உச்சத்தையும் தொடுகிற நாளாக ரிஷபத்திற்கு நல்லதொரு பலன்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கும்? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவாக பூர்த்தியடையுமா? நிம்மதியான அணுகுமுறைகள் இருக்குமான்னு பார்க்கிறப்ப வலிமை மிகுந்த கிரக தொடர்புகள் மிதுனத்திற்கு இன்றைய நாளில் இருக்கிறது. தனஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறார். குருச்சுக்கிர தொடர்போடு இருக்கிறார். குறைகள் எதுவும் இல்லாத தன்மைக்கு தனாதிபதி வலுத்திருக்கிறார். ராசியிலேயே சூரியன் இருக்கிறார். அதிக உழைப்போடு இன்றைய நாள் துவங்கும். அனைத்து அனுகூலங்களும் கிடைக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற சனியனுடைய துறைகளில் சொந்தமாக தொழிலோ இல்லை உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கோ சாதகமான பலன்கள் கிடைக்கும். தடைப்பட்ட திருமணம் தடை நீங்கி இனிதே நடக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டு. புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். பல விதத்திலும் நன்மைகள் உருவாகும். உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்படையும். வியாபார விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். எல்லா வகையிலும் எதிராளிகளை வென்று மிகப்பெரிய அளவில் மேன்மைதனை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சங்கடங்கள் மறையும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை ஏற்படும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற அனுகூலமான தன்மைகள் இருக்கும். பருவ வயதிலுள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். பெண்மணிகள் இன்றைய நாளில் மதிப்பு மிகுந்த நாளாக உணர இருக்கிறீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். உறுதித்தன்மை மிகுதியாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகள் நினைத்ததை சாதிப்பீர்கள். வெற்றிகரமான சூழல் உங்களுக்கு அமையும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் உருவாகும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு நல்லதொரு மாற்றமும் ஆதாயமும் மேம்படுகிற நாளாக, தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற தினமான, குறிப்பாக வெற்றி வாய்ப்புகள் மேம்படுகிற நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்.
மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு சுறுசுறுப்பான சூழல் உள்ள தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்குது? புதுமைகளையும் வித்தியாசங்களையும் உணரக்கூடிய நாளாக வலுப்பெற்ற ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால அனைத்து விதமான அனுகூலங்களையும் பெறுகின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். மன உறுதியோடு எதையும் சமாளிப்பீர்கள், எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். காரிய தடைகள் விலகும். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். நீண்ட நாள் நினைவுகள் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். குறிப்பாக ஆரோக்கிய நிலை மேம்படுவதால் சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். குறிப்பாக அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. கோர்ட் கேசு, வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். குறிப்பாக எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வாகன பயணங்களில் நிதானமாக போவது நல்லது. வீடு, வாகனம் வாங்குவது, விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் இருக்கிறது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் பங்குதாரர்களுடனான ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். திட்டமிட்டபடி இல்லாமல் சில விஷயங்கள் தாமதமாவதற்கான தன்மைகளும் உண்டு. வேலையாட்களிடம் கவனமாக இருப்பது சிறப்பு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு கடுமையாக உழைப்பு தேவைப்படும். நினைத்த பணிகளை சரியான நேரத்தில் செய்ய முடியாத சூழல் உருவாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதம் ஏற்படும். கவனமாக இருங்கள். குழந்தைகளிடம் அனுசரித்து போவது சிறப்பு. எதிலும் எச்சரிக்கையோடு செயல்படுவதன் மூலமாக ஏற்றமான சூழல்கள் இருக்கும். எந்த காரியங்களிலும் குடும்பத்தினருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு உயர்வான சூழலை கொடுக்கும். இளைஞர்கள் அவரவர்களுடைய விருப்பம் போல இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் சிறப்புகள் நிறைந்த நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு லாபத்தன்மை மேம்படுகிற நாளாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும், ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறது? உங்களுடைய வெற்றிகரமான சூழல்கள், வாய்ப்புகள் அனைத்தும் மேம்பட்டதானதொரு நல்ல பலனை கொடுக்கிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். முக்கியமான கிரகங்களான சூரியன், செவ்வாய், சந்திரன் போன்றவர்கள் வலுப்பெற்று சஞ்சரிப்பது இன்றைய நாளை உங்களுக்கு வளம் உள்ளதாக்கும். சங்கடங்கள் அனைத்தும் மறையும். சகலவிதமான காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். அஷ்டம சனி ஒருபுறம் அனர்த்தத்தை கொடுத்து வந்தாலும் மற்ற கிரக சஞ்சாரங்கள் மகிழ்ச்சிகரமான தன்மையை கொடுக்கும். மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் சிம்மத்திற்கு அமையும். சிந்தனை, செயல்திறன் மேலோங்கும். அனுபவ அறிவு அதிகமாக வெளிப்படும். அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற இருக்கிறீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வரும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எல்லா வகையிலும் லாப சூழல்கள் சிறப்பாக இருக்கும். வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிப்பீர்கள். நல்ல சிந்தனை, செயல்திறன் மேம்படும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொண்டு செயலாற்றுவீர்கள். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். மகிழ்ச்சிக்கான தன்மைகள் அதிகரிக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றிகரமான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேன்மை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து நிறைவான, மேன்மையான, நல்லதொரு பாராட்டுதல்களை பெற இருக்கிறீர்கள். குடும்ப அளவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய நாள் இருக்கும். உறவுகள் மூலம் நன்மை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு நல்ல சிந்தனை, செயல்திறன் மேலோங்குகிற நாளாக அமையிருக்கிறது. கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. சக கலைஞர்களின் ஆதரவும் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, ப்ரமோட்டர்ஸ் போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக சிம்மத்திற்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகிற நாளாகவும், உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
கன்னி ராசி என்பர்களே, கன்னி ராசியினருக்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். உறுதித்தன்மை இருக்கிறது, உத்வேகமான சூழல்கள் இருக்கிறது, எல்லாவற்றிலும் வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. குறிப்பாக திக்பலம் பெற்றிருக்கிற சூரியன், கூடுதலாக திக்பலம் பெற்றிருக்கின்ற சனி போன்ற கிரகத்தன்மைகள் எல்லாம் எதிர்பாராத அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அரசு துறையினரால் ஆதாயம் மிகுதியாக இருக்கும். குறிப்பாக அரசு வேலை சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், மார்க்கெட்டிங், வழக்கறிஞர் சார்ந்த உத்தியோகத்துறை, தொழில் அமைப்பில் இருக்கிற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு ஆதாயமான சூழல் ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலத்தை உணர இருக்கிறீர்கள். பொருளாதார நலன் மேம்படும். உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியத்தை யாரிடமும் பகிராமல் தவிர்ப்பது நல்லது. எதையும் சமாளித்து முன்னேறும் சாமர்த்தியமான சூழல் மிகுதியாக இருக்கும். குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய குணம், எண்ணம் அனைத்தையும் சிறப்பாக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் சில சங்கடங்கள் உருவாகலாம், கவனமாக இருங்கள். பயணங்களின் மூலமாக ஆதாயம் உண்டு. நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த நண்பர்களின் சந்திப்பு கிடைக்கும். மனக்குழப்பம் விலகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதிலிருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் பற்றிய கவலை நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். புதுமைகளையும் மாற்றங்களையும் உற்சாகமான சூழலையும் உறுதியாக உணரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில்துறையினருக்கு அனுகூலங்கள் உண்டு. புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக பணி சுமைகள் இருக்கும், கவனிக்க வேண்டி வரும். குறிப்பாக வேலை மாறுதல் பற்றிய எண்ணத்தில் அனுகூலங்கள் உருவாகும். குடும்ப உறவுகளோடு அனுசரித்து போவது நல்லது. நெருக்கடியான நேரத்தில் உறவுகள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம், அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகளின் விஷயத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் உண்டு. பெண்மணிகளுக்கு பணத்தேவை பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துவதில் மிகப்பெரிய அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாள் அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் அனுகூலங்களையும் வெற்றிகரமான தன்மைகளையும் நிறைய கொடுக்கிற நாளாக கன்னி ராசி என்பவர்களுக்கு கவலைகள் மறைகின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள், பெண்மணிகள், கலை, அரசியல்வாதிகள் போன்ற துறை அமைப்பினருக்கு அதிக முயற்சிக்கு பிறகு வெற்றிகரமான சூழல்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய நாளை எப்படிப்பட்ட நாளாக உணர இருக்கிறீர்கள்? உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தும் வேகம் பெறுகிற நாளாக, நல்லதொரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். சகல விதத்திலும் சங்கடங்கள் மறைவதால காரிய அனுகூலங்களும் வெற்றியும் ஏற்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான சூழல்களும் இருக்கிறது. குறிப்பாக சுபகாரியம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சங்கடங்கள், தடைகள் அனைத்தும் மறையும். ராசியின் யோகர்கள், முக்கியமாக ராஜயோகாதிபதி சனி, கூடுதலாக புதன் போன்ற கிரகங்கள் வலுப்பெற்றிருப்பதும் ராசிநாதனை அனுகூலமாக சஞ்சரிப்பதுமான சூழல்ல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்படுவீர்கள். அநேக விதமான காரியங்கள் இன்றைய நாளில் நடக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவது சிந்தனை, செயல்திறனை மேம்படுத்தும். பணவரவு அதிகரிக்கும். பல வகையிலும் புகழ் உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். வேலை தவறி உணவு அருந்த வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். முக்கியமான பணிகள் அனைத்தும் தாமதமாக நடக்கும். முயற்சிகள் பலனளிக்கும். தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது அனுகூலமான சூழலை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பினை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் நடக்கும். குறிப்பாக தொழில்துறையினருக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் ஏற்படும். கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் உருவாகும். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நிதி நிலைமை சீராக இருக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறை என்பர்கள் உயர்வினை பெற இருக்கிறீர்கள். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. இன்றைய நாள் கணவன் மனைவிக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு சிறப்புகளும் சிந்தனை, செயல்திறனும் மேம்படுகின்ற வகையில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக துலாத்துக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கவலைகள் மறைகிற நாளாகவும்,
விசாக நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? நினைத்ததை சாதிக்கிற அளவு வல்லமையும் செயல்பாடுகளும் உங்களுக்கு மேம்பட்டு இருக்குமா? எப்படிப்பட்ட தன்மையோடு நீங்கள் இன்றைய நாளில் இருப்பீர்கள் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். வலிமையான சூழல்ல முக்கிய கிரகங்கள் எல்லாம் முழுமையாக சஞ்சரிக்கிறது. புகழ் பெறுகிற வாய்ப்புகள் உண்டு. ராசியை குரு பார்க்கிறது. ராசியினுடைய 5ஆம் இடத்தையும் குரு பகவான் தொடர்பு கொள்கிறார். கூடுதலாக 3ஆம் இடம் உச்சகுருவின் தொடர்போடு இருக்கிறது. உறுதித்தன்மை அதிகரிக்கும், தடைகள் விலகும், மனதில் எல்லா வகையிலும் மேம்பட்டதான சூழல்கள் உருவாகும். எந்த விதமான போராட்டங்களை பற்றியும் கவலை கொள்ளாமல் வெற்றியே குறிக்கோளாக கொண்டு செயலாற்றி நல்லதொரு அனுகூலத்தை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். சூரியனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது நல்லது. மூத்த சகோதர உறவுகளால் மன மகிழ்ச்சி அடைகின்ற சம்பவங்கள் நடக்கும். எல்லா காரியங்களும் நீங்கள் நினைத்தபடி நடக்கும். எதிலும் லாப சூழல்கள் மேம்படும். நீண்ட நாட்களாக அடைபடாத கடன்கள் அடைபடும். நோய் தொந்தரவுகள் விலகும். குறிப்பாக எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கும். திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லவிதமாக நடக்கும். எந்த ஒரு நிகழ்வுகளிலும் நன்மை தீமைகளை பற்றி கவலை கொள்ளாமல் தலை நிமிர்ந்து செயலாற்றி வெற்றி காணுகிற நாளாக இன்றைய நாள் விருச்சிகத்திற்கு அமையிருக்கிறது. குறிப்பாக ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக நகை, அடகு கடை போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கடன் பிரச்சனைகள் நீங்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றதான சூழலை கொடுக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான தன்மைகளும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். குடும்ப உறவுகளால் இருந்து வந்த அலைச்சல்கள் நீங்கும். மன வலிமை அதிகரிக்கும். உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் பெருமை கொள்ளுகிற நாளாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு தடைகள் விலகும். இளைஞர்களுக்கான எண்ண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிற நாளாக விருச்சிகத்திற்கு விரும்பியது கிடைக்கப்பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். புதுமைகளையும் உற்சாகத்தையும் ஒருங்கே உணரக்கூடிய தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது, ராசியின் யோகர்கள் சாதகமாக சஞ்சரிப்பது, எந்த நிலையிலும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயலாற்றி உயர்வு பெற இருக்கிறீர்கள். தொழில்துறையினருக்கு அனுகூலம் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. குறிப்பாக புத்திசாதுரியம், அறிவுத்திறனும் பல வகையிலும் மேலோங்கி காணப்படும். எதை செய்வது, எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் விலகும். எதிர்பார்த்த பணவரவு நிறைவாக கிடைக்கும். திடீர் சோர்வு உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். உங்களது செயல் திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். வழக்குகளில் சாதகமான சூழல் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பங்குதாரர்களிடம் விட்டுக் கொடுத்து போவது சிறப்பான சூழலை கொடுக்கும். அழகு சாதன பொருள்கள், ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் மற்றும் பெண்கள் உபயோகிக்கின்ற பொருள்கள் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. போட்டிகளை சமாளிக்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்து வெற்றி காண இருக்கிறீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு சில நேரங்களில் தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செய்வது நிறைவான சூழலை கொடுக்கும். பணவரவு இயல்பாக இருக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவுகள் மத்தியில் இருந்து வந்த பழைய பகைகள் மறையும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அதில் பெரிய அளவிலான அனுகூலத்தையும் சிறப்பினையும் பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் நினைத்ததையும் எதிர்பார்த்ததையும் ஒருங்கே சாதிக்கின்ற நாளாக இன்றைய நாளை பொறுத்தவரை தனுசு ராசி என்பவர்களுக்கு மேன்மைகளும் சிறப்பும் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு சவால் நிறைந்த தினமாகவும், பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும்,
உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்குது? மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கும். நினைத்து பார்க்க இயலாத சில முன்னேற்றமான சம்பவங்கள் இருக்கும். ராசியின் யோகர்கள் சாதகமாக நடப்பது உங்களுக்கு புகழினை மென்மேலும் சேர்க்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மிகுதியாக இருக்கும். பொருளாதார நலன் மேம்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அனைவராலும் புகழப்படுகிற வாய்ப்புகள் உருவாகும். எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கும். கடன் தொந்தரவுகள் விலகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். தோல்வியை வெற்றிப்படிகளாக ஆக்கிக்கொண்டு செயல்படுவதற்கான உற்சாகமான மனநிலையோடு இருப்பீர்கள். குறிப்பாக பணவரவும் இயல்பாக இருக்கும். எதிர்கால நலன் கருதி சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கப்படும். கோபத்தை கட்டுப்படுத்தி செயலாற்றுவதும் எதை செய்தாலும் யோசித்து செய்வதும் நிறைவான வெற்றியை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபத்தன்மைகள் இயல்பாக கிடைக்கும். வியாபார செலவுகள் அதிகரிக்கும். வித்தியாசமான அனுபவங்களும் அணுகுமுறைகளும் மேலோங்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நீண்ட நாட்களாக குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். உங்களுடைய வார்த்தைக்கு அனைவரும் மதிப்பு கொடுப்பார்கள். யாரிடமும் நிதானமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் மூலம் மனமகிழ்ச்சி கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். பெண்மணிகளுக்கு ஏற்பட்ட மனக்கவலை நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் சிறப்பாக கிடைக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு மனதளவில் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் சாதகமான தகவல்களாக வரும். சமூகத்தில் உயர் நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளின் சந்திப்பு உண்டு. இன்றைய நாள் மாணவர்களுக்கு உகந்ததான சூழலாக அமையும். பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வித்தியாசமான அணுகுமுறைகளோடு வெற்றிகரமான சூழல்களை வகுத்து கொள்ளுகிற நாளாக மகர ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகம் மிகுந்த நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. திருவோண நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்கிறது? மென்மேலும் உற்சாகத்தையும் சிறப்புகளையும் உறுதித்தன்மையும் கூடுதலாக்கி கொடுக்கிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசியில் இருக்கின்ற ராகு பிடிவாதம் சில நேரங்களில் நிதானத்தை கொடுத்தாலும் ராசிநாதன் வலிமையாக இருப்பதும் 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் வலுப்பெற்றிருப்பதும் 11ல் சந்திரன் இருப்பதும் வித்தியாசமான கிரக சூழலோடு கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத சூழலோடு இன்றைய நாள் அமைகிறது. எதையும் எதிர்நீச்சல் போட்டு சமாளிப்பீர்கள். ஏற்றம் மிகுந்த சூழல்கள் உருவாகும். நண்பர்களும் உறவுகளாக மாறுவார்கள். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் முழுமையாக விலகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த அமைப்புகள் அனுகூலங்கள் உண்டு. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அனைத்து விதமான வெற்றிகளையும் நிறைவாக கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணியிடங்களில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல்கள் உண்டு. வெற்றி வாய்ப்புகள் அநேகம் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு அதிசயத்தை கொடுக்கும். குறிப்பாக அவர்கள் உங்களை அனுசரித்து போவதும் சந்தோஷத்தை கொடுக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்களால் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் உருவாகும். வீடு வாகன யோகம் சாதகமான முறையில் இருக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சாதகமான தன்மைகளை கொடுக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. கலைத்துறை என்பவர்கள் அனுசரித்து போவது நல்லது. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகிற தினமாகவும் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு வேறுபாடுகள் நீங்குகிற நாளாகவும் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக சஞ்சாரங்கள்லாம் எப்படி இருக்கிறது? நேற்றைய நாளை விட இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் வலிமையாக இருக்கிறது. சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும், செயல்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகும், கோபதாப பிடிவாத குணங்கள் குறையும், இளைய சகோதர உறவுகளோடு முரண்படுகின்ற தன்மைகள் ஏற்படும், தைரியம் தன்னம்பிக்கை குறையும், புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அநேகம் உண்டு, அனைவராலும் புகழப்படுகிற வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும், தந்தை மகன் உறவு இயல்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும், பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உருவாகும், அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் ஆதாயம் ஏற்படும், கடன்காரர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும், ஆரோக்கிய நலன் காக்கப்படும், எதிர்ப்பு தன்மைகள் விலகும், நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகும். குறிப்பாக எதை செய்கிறோமோ அதை நன்ற விதமாக யோசித்து செய்வதன் மூலமாக இன்றைய நாளில் அநேக அனுகூலங்கள் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு உண்டு, எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். எந்த வாக்குறுதியை கொடுக்கும் முன்பும் யோசித்து கொடுப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்னேற்றம் காணும், வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான தன்மைகள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது நிறைவான சூழலை கொடுக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும், மன வருத்தங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையில் தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எந்த வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு. கோபத்தை குறைப்பது நலம் பயக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும், மாணவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நினைத்ததை சாதிக்கிற சூழலோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்க இருக்கிறது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.